இந்த கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் நம்ம கை கொள்வாயாக. இந்த நியமங்களை நீ கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையின் கிருபையையும் உனக்காக காத்து ஆசீர்வாத உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக புது உடன்படிக்கைக்குள்ள நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த ஆணையை நிறைவேற்றும்படியாக கிருபையையும் அவர் உடன்படிக்கையின் கிருபையை காக்கிறவர். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் ஆகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்குள்ளும் உன் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் வரப்படுவார்.